செட்டியாரே, எத்தனை நாளாகும் இக்குழந்தையை கண்ணில் பார்க்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை கண்ணில் காட்டுவாய் செட்டியாரே, கண்ணில் காட்டுவாயா? ஐயா, யாருமே செய்யாத தர்மம் அதை செய்துவிட்டு என்னுடைய குழந்தை இந்த குழந்தையை கண்ணுக்கு காட்டுகிறார் என்று கேட்கிறீர்களே ஐயா, அப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு ஆணை பிறப்பித்தால் போதும், இந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் கண்முன்னாலே கொண்டு காட்டுகிறோம். ஆனால் குழந்தையை பார்த்தீர்கள், பார்த்த பிறகு இந்த குழந்தை தாங்கள் பெற்ற குழந்தை குழந்தைக்கு தெரியக்கூடாது ஐயா, அதுதான் நான் வேண்டும். அப்படியாக இந்த குழந்தையை நாங்கள் வளர்க்கிறோம், எங்கள் மீது உள்ள பாசம் மாறிவிடும், அதற்காகத்தான் நாங்கள் பெற்ற குழந்தை என்று குழந்தைக்கு தெரியக்கூடாது. அப்படியாக குழந்தை பிறந்த உடனே நம்ம குழந்தை கொடுத்தார், பேர் நாமம் சுட்டது. அழகா இருக்கு பாருங்களேன், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். ஆமா, அதுதான் தாலாட்டு பாடிட்டு போனான்னு எப்படி இருக்கு. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூ தொட்டிலை கட்டி அந்த சிறகினை என்ன செய்யணும்? பால் ஊட்ட வேண்டும். சாக கொடுத்துட்டு பால் ஊட்டிடுவாரு. பிள்ளை முழிச்சு தலைமுறையில் குண்டியில போட்டு வச்சு இல்லையா? குங்கும போட்டு வச்சு சேமமா இருக்கேளா? நன்னா இருக்கேளா? அதுல பாரு, ஹோட்டல் பாரு. நான் யார்
தெரியுமோ? யாரு? மூக்கு மயிர் மையன் நரைச்ச மயிர்னு சொன்னா மூக்கு பொடி நடத்துங்க. மூக்குரம் மயிர் மையன் அப்படி சொல்லு. நரசிம்ம ஐயர்னு சொன்னா அதுல புள்ள அதுல கைய வைக்கும். எதுல புள்ள? அதுல புள்ள வாயில கைய வைக்கும். போய் ஏன் கேக்குற ஆத்துக்காய் ரொம்ப என்ன சிரமப்படுத்துறான். என்ன சொல்றாங்க? எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றான். போய் ஆலயத்துக்கு போனாலும் வருமானம் வர்றதில்லை. சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது? சரி, வீட்டு வேலை கூட போனா அவனுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு பார்த்தா என்னைய புடிச்சுக்கிட்டு ஆட்டு எதை பிடிச்சாங்க? தோசைக்கு மாவாட்ட சொன்னா. சரி, சாரிடி ஆட்டு ஓட்டிட்டு ஒரு புதுல ஒரு குண்டான்ல ஒரு சட்டியில உளுந்த ஊற வச்சுட்டா. சரி, பின்னாடி பாருங்க அரிசி ஊற வச்சுட்டா. இல்லையா, அதுக்கு அப்புறம் அப்படி சொல்லு. அரிசி ஊற வச்சுட்டா. சரி, ஆமா, அரிசி ஊற வச்சது இல்லாம என்ன சொன்னா, எப்படியும் இட்லிக்கு மாவாட்டிடுவோம், சட்னிக்கு அரை மணி தேங்காய் கொண்டு வந்துருக்கான்னு கேட்டான். சரி சரி, அரை மணி எப்படி இருக்குன்னு கேட்டதுல குத்த வச்சதுக்கு அப்புறம் தெரியுது மாமிக்கு அரை மணியை பார்த்துட்டு. சரி சரி, பரவாயில்ல மாவாட்டம். முதல்ல உளுந்த போட்டுட்டு அவ சொன்னா, மாமா மாமா நீங்க தள்ளுங்க, நான் ஆட்டுறேன். தரல உரல உரல. ஆமா, சரின்ட்டு மாமி உரல தள்ளா எப்படா மாவாடு? மாமி 2 ஆட்டு ஆட்டு. சரி, நான் 2 தள்ளு தள்ளு. சரி, மாமி 2 ஆட்டு ஆட்டு. நான் 2 தள்ளு தள்ளு. என்ன தள்ளுச்சு? வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆட்டு அந்த மாதிரி. அப்படியா? உரல விட்டு மாவு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, சரின்னு அதை ஒரு சட்டியில அள்ளி வச்சுட்டு திரும்ப அரிசியை போட்டோம். அரிசியை போட்டியா? அப்ப சொன்னேன், வாடி எனக்கு தள்ளி தள்ளி இடுப்பு வலிக்குது. சரி, எனக்கு தள்ள முடியாது. சரி, நான் ஒரு ஓரமா உட்காந்து நீ தள்ளுன்னு. நீ 2 தள்ளு. ஆமா, சரின்னு நானும் புடிச்சுக்கிட்டு 2 ஆட்டு ஆட்டுன போய் ஆட்டி பாக்குறேன். ஆமா, நான் 2 ஆட்டு ஆட்டு, மாமி 2 தள்ளு தள்ளு. இப்படியே மாறி மாறி மாமி ஆட்டு, நான் தள்ள மாமி ஆட்டு. சரி, இப்படியே ஆட்டி ஆட்டி இப்படியே கருத்துல 5 மணி ஆகி போச்சு. வெள்ளை வெள்ளையாகி போச்சு வீடு பூரா. என்ன மாவு சிந்தி மாவு சிந்தி. ஆமா, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு அபிஷேகம் பண்ண போகணும். சரி, போனாலும் யாரு பெரியவா வர்றாளா, வந்தா கை நிறைய வருதா, என்ன வருது? கை நிறைய வருமானம் வருதான்னு பார்க்கணும். சரி, அப்படிங்கிற என் பொண்டாடி தோசை ஊத்துறதுக்குள்ள நான் சட்னிக்கு தேங்காயோட வந்தே ஆகணும். இந்த முடிவோட வந்திருக்கேன். ஆமா, சூச்சுக்கு சூச்சுக்கு மூச்சியா. ஆலயத்தை திறந்தாச்சு. திறந்த மட்டும் இல்லை, மந்திரம் எப்படி நம்ம சொல்லுவேன். எப்படி எப்படி ஆலயத்துக்கு பூதி வாங்க வர்றான்னா, இப்ப பாருங்க 1 ரூபா கொடுக்குறான். சரி, 1 ரூபாயை கொடுத்து 90 முன்னாச்சு போவா அவ்வளவுதான். அவன் கொடுத்த 1 ரூபாய்க்கு இதே 10 ரூபா போடுறான்னு வச்சுக்கோ. எப்படி 10 ரூபா போட்டா அப்படியே பொட்டணத்தை போட்டு அப்படியே பொட்டணத்தை போட்டு பத்திரம் வாங்கிக்கோ, ஆத்தெல்லாம் போய் பூசி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு. இதே 100 ரூபா போட்டாங்க, 100 ரூபா போட்டா அப்படி அந்த 10 ரூபாயில சேர்ந்து ஒரு எலுமிச்சம்பழமும் மாலையும் சேர்த்து கொடுத்து விடுவேன். அது சரி. இதே தட்டுல ஒரு 1000 ரூபாய் போட்டான்னு வச்சுக்கோ. சரி, சாமி சிலையை கொண்டு போய் வீட்டுல வந்து சாமி சிலையை கொடுத்து நீ என்ன பண்ணுவ? நான் சோத்துக்கு சுப்பிரமணிய கோயில போய் சாமி கொடுத்துருப்பேன். சரி, இன்னைக்கு விநாயகர் சொல்லிட்டு யாருன்னா பெரிய வரலாம் பார்த்துட்டு இருக்கு. சசிவரம் காசு